வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே கைதி பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாதுள்ளது. ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அவர்களது ஆட்சி முடியும் நேரத்தில் ஒரு சாதனை என்ற அளவில் காட்டப்பட்டாலும், போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதற்காக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பெருமை கொள்கிறார். அவரது ஆதரவாளர்களும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று கூறுகிறார்கள். 82 வயதான ஜோ பைடன் கைதி பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய எந்த அறிக்கையையும் வெளியிடுவதற்கு முன்பு 78 வயதான ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தில் கைதி பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றி தமது கருத்துக்களை தெரிவித்தார். ஏன் இது முக்கியமானது? ட்ரம்பின் ஆதரவாளர்கள் காசா கைதி பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முன்னேற்றத்திற்கு உரிமை கோருகின்றனர். டொனால்ட் ட்ரம்ப் தாம் பதவியேற்பதற்கு முன் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிக்க சம்மதிக்கவில்லை என்றால் மிக மோசமான விளைவுகளை ஹமாஸ் சந்திக்கும், அதற்கு ஹமாஸ் மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். ட்ரம்பால் அவரது நிர்வாகத்தில் பணிபுரிய போவதாக அறிவிக்கப்பட்ட உயரதிகாரி ஒருவர் நியூயார்க் டைம்ஸில் பேசிய போது, ஜோ பைடன் நிர்வாகத்தின் சமீபகால முயற்சிகளை விட ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன என்று வாதிட்டார். அதனால்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்தார். ராஜதந்திர வட்டாரங்களில் அடிபடும் ஒரு தகவலின்படி, டொனால்ட் ட்ரம்ப் தாம் பதவியேற்பதற்கு முன் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் தமது நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று மூன்றாவது தரப்பு ஒன்றினூடாக மத்தியஸ்தம் செய்த நாடு ஒன்றுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த மத்தியஸ்தம் செய்த நாடு மூலம் தகவல் ஹமாஸுக்கு போய் சேர்ந்தது என்று சொல்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் ராஜதந்திர வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது. ட்ரம்ப் தமது முதலாவது பதவி காலத்தில் இஸ்ரேல் தொடர்பாக அதிரடியான முடிவுகளை எடுத்தார். ஜெருசலேம் இஸ்ரேலின் தலைநகர் என்று அறிவித்து அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றினார். சிரியாவில் இஸ்ரேல் ஆக்கிரமித்த கோலான் பீடபூமி பகுதி இஸ்ரேலின் ஒரு பகுதி என்பதை அங்கீகரித்தார். இஸ்ரேல் காட்டிய ஆதாரங்களின் அடிப்படையில் ஈரானுடன் செய்யப்பட்டிருந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். அதனால் அவர் ஹமாஸ் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டார் என்று எடுத்துக் கொள்ளலாம். 2023 ஆண்டு அக்டோபர் 7 காசா போர் தொடங்கியதிலிருந்து ஜோ பைடன் நிர்வாகம் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொண்டது. இதில் இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகுவின் அரசாங்கத்துடனான உறவுகளின் முறுகல்கள், ஹமாஸின் எதிர்ப்பு மற்றும் அமெரிக்க வெளியுறவு கொள்கை மீதான உலகளாவிய விமர்சனம் ஆகியவை அடங்கும். ஜனவரி 20 இரண்டாவது முறையாக பதவியேற்க போகும் ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தில் போர் நிறுத்தம் மற்றும் கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நவம்பரில் நாங்கள் பெற்ற வரலாற்று வெற்றியின் விளைவாக மட்டுமே நடந்தது என்று கூறினார். எனது நிர்வாகம் அமைதியை நாடும், அனைத்து அமெரிக்கர்கள் மற்றும் நமது நட்பு நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பேரம் பேசும் என்பதை முழு உலகுக்கும் காட்டியுள்ளது என்று ட்ரம்ப் எழுதினார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடனும் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வீடு திரும்புவார்கள் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். ட்ரம்ப் தொடர்ந்து கூறிய போது, இந்த ஒப்பந்தத்தின் மூலம் எனது தேசிய பாதுகாப்பு குழு காசா மீண்டும் ஒரு தீவிரவாத புகலிடமாக மாறாமல் இருக்க இஸ்ரேலுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும். அது அமெரிக்காவுக்கும் உண்மையில் உலகுக்கும் வரவிருக்கும் பெரிய விஷயங்களின் ஆரம்பம் மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். காசாவில் 15 மாத குண்டுவெடிப்புகள் மற்றும் துன்பங்களுக்கு பின்னர் ஒரு போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளின் விடுதலை ஒப்பந்தத்தின் வாய்ப்பு பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் மகிழ்ச்சியின் ஒளியை கொடுத்தது என்பது போன்ற தோற்றம் உள்ளது. அதனால் இது ஒரு நிச்சயமற்ற தன்மையுடன் உள்ளது.
பாலஸ்தீனியர்களுக்கு ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டால் காசாவில் 45,000-க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் பாலஸ்தீன இயக்கத்தினருக்கு இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலில் இருந்து குறைந்தது சில வாரங்கள் மூச்சுவிட அவகாசம் அளிக்கும். இஸ்ரேலியர்களை பொறுத்தவரை ஹமாஸ் மற்றும் அதன் கூட்டாளிகள் வைத்திருக்கும் மீதமுள்ள பணைய கைதிகளில் 1/3 பங்கையாவது விடுவிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் ஒப்பந்தத்தின் தெளிவின்மை மற்றும் அதன் நிபந்தனைகளை கவனமாக பார்த்தால் நீடித்த நிச்சயமற்ற தன்மை தருகிறது. அதுடன் சில வாரங்களுக்குள் புதுப்பிடப்பட்ட போருக்கான சாத்தியத்தையும் காட்டுகிறது. கையொப்பமிட இருதரப்பையும் வற்புறுத்துவதற்காக மத்தியஸ்தர்கள் ஒப்பந்தத்தில் மிகவும் தளர்வான வார்த்தைகளில் ஒரு ஏற்பாட்டை உருவாக்கினார்கள். அதன் சில கூறுகள் தீர்க்கப்படாமல் உள்ளன. அவை தீர்க்கப்படாவிட்டால் ஒப்பந்தம் எளிதில் சரிந்துவிடும். ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? ஒப்பந்தத்தின் முதல் 6 வாரங்களில் ஹமாஸ் 33 பணைய கைதிகளை விடுவிக்கும். அதற்கு ஈடாக இஸ்ரேலிடம் கைதியாக உள்ள சில 100 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒப்பந்தத்தின்படி லட்சக்கணக்கான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தாயகம் திரும்ப அனுமதிக்கும் விதத்தில் இஸ்ரேல் தனது படைகளை படிப்படியாக கிழக்கு நோக்கி திரும்ப பெற உள்ளது. 6 வார ஏற்பாடு நிரந்தரமாக மாற தரப்பினர் இன்னமும் சில சிக்கல்களை தீர்க்க வேண்டும். இதில் ஹமாஸ் சுமார் 65 பணைய கைதிகளை விடுவிக்கும் விதிமுறைகள் உள்ளன. அவர்களில் சிலர் இறந்துவிட்டதாக நம்பப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தை முறிந்தால் 42 நாள் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் போர் தொடரலாம். ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்களுக்கு வரவிருக்கும் வாரங்கள் பதட்டம் நிறைந்ததாகவே இருக்கும். இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகளுடன் தான் காசாவின் பொதுமக்கள் வாழ்வார்கள். இந்த நிச்சயமற்ற நிலை ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு ஆகிய இருவருக்கும் சாத்தியமான ஆபத்தை அளிக்கிறது. போர் மீண்டும் தொடங்கினால் ஏற்கனவே கடுமையாக பலவீனமடைந்த ஹமாஸ் இறுதியாக காசா மீதான தனது பிடியை இழக்க நேரிடும். ஒப்பந்தம் நிரந்தரமாகிவிட்டால் ஹமாஸ் போரிலிருந்து தப்பிக்கும். ஒரு ஹமாஸுக்கு ஒரு அடையாள வெற்றியாகும். இது காசா பிரதேசத்தின் மீதான ஹமாஸின் 17 ஆண்டுகால ஆட்சியை மீண்டும் தொடர வைத்துவிடும். அத்தகைய விளைவு திரு நேத்தன்யாகுவுக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அவருடைய தீவிர வலதுசாரி கூட்டணி பங்காளிகள் ஹமாஸ் தப்பிப்பிழைத்தால் அவரது கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று அச்சுறுத்தியுள்ளனர். பல மாதங்களாக திரு நேத்தன்யாகு தனது அதிகாரத்திற்கு அத்தகைய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு ஏற்பாட்டை தவிர்த்து வந்தார். ஒப்பந்தத்தின் தெளிவின்மைக்கு காரணம் வேண்டுமென்றே அப்படி இஸ்ரேலால் அமைக்கப்பட்டது என்பதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இது ஒரு தற்காலிக ஏற்பாடாக மட்டுமே திரு நேத்தன்யாகு தனது வலதுசாரி கூட்டணி பங்காளிகளுக்கு காட்டி அவர்களை சற்று அமைதிப்படுத்த வேண்டியதன் விளைவாகும். ஒப்பந்தம் தெளிவாகவும் வலிமையாகவும் இருந்தால் வலதுசாரி கூட்டணி பங்காளிகள் உடனடியாகவே அரசிலிருந்து விலகுவார்கள். ஆட்சி கவிழும். பிரதமர் தனது கூட்டணி பங்காளிகளை எதிர்கொள்ளும் அளவுக்கு அரசியல் ரீதியாக பலமாக உணர்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வரும் வாரங்கள் உதவும். அவர் அவ்வாறு செய்தாலும் கூட பிற சிக்கல்கள் காத்திருக்கின்றன. போருக்கு முடிவு ஒன்று ஏற்பட்டால் அது அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலின் பாதுகாப்பு தோல்விகள் பற்றிய தேசிய விசாரணைக்கு வழிவகுக்கும். இது திரு நேத்தன்யாகுவையும் அவரது பாதுகாப்பு தலைவர்களையும் சேதப்படுத்தும் வெளிப்பாடுகளுக்கு வழிவகுக்கும். அதை நிச்சயமாக அவர்கள் விரும்ப போவதில்லை. அதனால் இதை 6 வார போர் நிறுத்தம் என்ற அளவுக்கு தான் இப்போது பார்க்க முடியும். 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்ற பின் என்ன செய்வார் என்பதிலும் போர் நிறுத்தம் தொடர்வது தங்கியுள்ளது.